கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது நீங்கள் கிராஃப்ஸோட மூவ்மெண்ட்ஸை பார்க்குறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னோன்னா அந்த காயின்ட பேக்ரவுண்டை செக் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நாட வேண்டிய முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காயின்ட வெப்சைட்டுக்கு போங்க முதலாவது. ஓகே, காயின்ட வெப்சைட்டுக்கு போய் அந்த காயின் எனக்கு பின்னால் இருக்கிற ப்ராஜெக்ட் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, இல்லாட்டி என்ன காரணத்துக்கு அப்படி ஒரு காயின் கொண்டு வந்திருக்காங்க. சும்மா 4 கால் பிராணியோட பேரில் ஒரு காயினை சும்மா மீமுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது ஃபண்டமெண்டலி ராங்கான காயின். அதாவது அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் உள்ளுக்கு வரல, கேம்பிளராக தான் உள்ளுக்கு வாரீங்க. ஓகே, ஸோ அப்படியான காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு காயின் ஒன்று இருக்கு, ரியல் வேர்ல்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக இப்போ பிளாக் செயினை சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த பிளாக் செயினில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிளாக் செயினில் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணி நாங்கள் இந்த ஒரு புது பிளாக் செயின் ஒன்று கொண்டு வரோம். இந்த பிளாக் செயினில் நீங்கள் இன்டர்நெட் டிரான்சாக்ஷன் per second அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுறாங்களாங்கிறத முதலாவது பாருங்க. ரெண்டாவது, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் அதுக்கு பின்னால் இருக்கிற டீம் வெளிப்படையாக முகத்தை காட்டியிருக்காங்களா, அதாவது அவைலபிளாக இருக்காங்களா, அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் வெப்சைட் மட்டும்தான் இருக்குதா, ஃபவுண்டர்ஸ் எல்லாம் திரைக்கு பின்னால் இருக்காங்களா திரைக்கு முன்னால் இருக்காங்களான்னு பாருங்கள். திரைக்கு பின்னால் இருக்கிறது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லலாம், ஸ்கேம்னு சொல்லலாம். ஆனால் திரைக்கு முன்னால் ஃபவுண்டர்ஸ் வெளிப்படையாக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனியோட ட்ரஸ்ட்னு கொஞ்சம் நம்ம கூட்டலாம். ஓகே, அடுத்தது ஃபவுண்டர்ஸோட ப்ரொஃபைலை அவங்க அநேகமாக லிங்க்டின் ப்ரொஃபைலை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட எங்கெங்கே அவங்க இதுக்கு முதல் பாஸ்ட் ப்ரொஜெக்டில் என்ன செஞ்சுருக்காங்க, அப்படி இல்லாட்டி அவங்களோட பாஸ்ட்டில் அவங்க செஞ்ச எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறது அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் தான் அநேகமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை முதல்ல வெரிஃபை பண்ணுங்க. லைக் அவங்க வேர்த்தான ஆக்கள் தானே அந்த ப்ராஜெக்டுக்குரிய அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ அவங்க செய்கிற வேலைக்கும் ஒத்து போகுதா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் ஒன்றுன்னு சொன்னால் அந்த பிளாக் செயின் ப்ராஜெக்டை உருவாக்கினா அந்த ஃபவுண்டர்ஸ் அப்படி இல்லாட்டி முக்கியமான டிரெக்டர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆக்கள் ஆல்ரெடி பிளாக் செயின் ரிலேட்டடான விஷயங்களில் ஒர்க் பண்ணிக்காங்களா, அவங்களையும் சம்மந்தமான நாலேஜ் இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அந்த காயினோட டோக்கோனமிக்ஸை பாருங்கள். டோக்கோனமிக்ஸ்னோன்னா அந்த காயின் இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் சப்ளை, அதில் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எவ்வளவு அவங்க ப்ரீசேல் பண்ணியிருக்காங்க, லான்ச்சுக்கு பிறகு எவ்வளோ கொடுக்காங்க, ஏர் ட்ராப்ஸாக எவ்வளோ கொடுக்காங்க, சரிண்ணே இந்த காயின் என்ன மாதிரி பெரிய சப்ளையில் இருக்கு, அன்லிமிட்டெட் சப்ளையா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கேப் வச்சிருக்காங்களா, ஸோ இதில் மார்க்கெட் கேப் வேல்யூ அது இதுன்னு சொல்லி காயினை டோக்கோனமிக்ஸை ஃபுல்லாக அதில் ஒயிட் பேப்பரில் அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒயிட் பேப்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும் நீங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்ததாக பார்க்கணும் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ். அநேகமாக கிரிப்டோ கரன்சி காயின் எல்லாம் லான்ச் பண்ணால் அவங்க ஆக்டிவாக ட்விட்டரில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ட்விட்டர், லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் அதில் போய் அவங்களோட காயினுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் ஆல்ரெடி இருக்குது, அவங்க போடுற போஸ்ட்டுகளுக்கு என்ன மாதிரி லைக்ஸ் வருது, ரீட்வீட்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுங்கிற விஷயத்தை பாருங்கள். அதோட கம்யூனிட்டி எந்த அளவு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த காயின் நல்லா போகும். அது ஒரு சைன் உண்டு. அடுத்ததான் அவங்களோட டிஸ்கோர்டில் போய் பாருங்கள் எத்தனை பேர் ஆக்டிவாக டிஸ்கோர்டில் இருக்காங்க, டிஸ்கோர்டில் எத்தனை பேர் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஆக்டிவாக செக் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் பார்க்கல அந்த காயின் எந்த அளவுக்கு லைவாக இருக்குது, அதாவது ஃபேமஸாக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த காயின் லான்ச் ஆகின உடனே மேலே போங்கிற சொல்லி எல்லாம் வழங்கும் உங்களுக்கு. ஸோ இது நான் சொல்லியிருக்கிறது முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியான ஃபண்டமெண்டல்ஸ் தான். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அநேகமாக நகல் அப்படி செய்கிறல்ல, கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு கோயினில் குறுக்கால அந்த கோயினுக்கு 4 ஆள் பிராணிகிட்ட பேர் இருக்கா அந்த அப்படின்னா அந்த கோயின் நல்லா போகணும்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில் கோயினை வாங்குறோம். ஓகே, ஸோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் அநேகமாக இது செய்வீங்க. நீங்கள் புல் மார்க்கெட்லங்கக்குள்ளே எப்படின்னா எல்லா கோயினுமே சும்மா குறுக்கால பம்ப் ஆகும். ஓகே, ஆனால் நாளை பியர் மார்க்கெட் வரக்குள்ளே நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ண கோயின் எல்லாம் -90%லேருந்து 99% வரையும் டம்ப் ஆகுது சான்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கடுமையாக உங்களோட ஃபண்டில் லொஸ்டாக வேண்டியிருக்கீங்க. அப்படி இல்லாட்டி பியர் மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களோட ஃபண்டை ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கீங்க புல் மார்க்கெட்டுக்காக வேண்டி. இதை பற்றி என்ன நினைக்கிங்க நீங்கள்? நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கிங்களா? அப்படி இல்லாட்டி இதையும் தாண்டி வேறு ஏதாவது பார்க்குறதுக்குரிய விஷயங்கள் இருக்குதா? நீங்கள் என்ன விஷயங்கள் பார்ப்பீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பேசிக்லேருந்து படிக்கணும், இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்து ட்ரேடிங் அதோட சேர்த்து 14 வழியில் கிரிப்டோ கரன்சி எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால்
பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் போட்டுக்கிறோம் hbuconsultancy.com. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பை.